கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் நியரில் இருக்கிற ஸ்டாக்கை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வாரி எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். பிரேக் அவுட் நியரில் இருக்குது. என்னை கேட்டால் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம கண்டிப்பாக என்ன ஆகும், உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த சேனலை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இது 5th டைம் உங்களுக்கு இந்த சேனலை ஹிட் பண்ணுது. 1 2 3 4. இந்த டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இது 5th. இது ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பின்னாடி வந்துருச்சு. 5th டைம் உடைக்கும், அதாவது 4th டைம் உடைச்சிடும். அப்படி 4th டைம் உடைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டைம் உடைக்கும். உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த டைம் உடைக்கும். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் ஒரு கேண்டில் வரணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே ஓப்பன் இருந்து க்ளோஸ் வெளியில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இந்த வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் தான் இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேலே போகும். ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டாக ஸ்விங்குக்கு பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையை நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த ஆல் டைம் ஹையை பீட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு மேலேயும் அது ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சுன்னா மேலும் இன்னும் அதுக்கு மேலேயும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் மேலே போகும். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ண உடனே அந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு யாராலையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. உடனேயும் போகலாம், இல்லை கொஞ்ச நாள் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன கேட்டால் இப்போ எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஒன்று இப்போ என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹையையும் தாண்டி மேலே போகணும். இல்லை அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறமே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் ஆல் டைம் ஹையை இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கரெக்டான நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஆல் டைம் ஹையை தாண்டியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பொசிஷனை நம்ம வச்சுருக்கணும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ட்ரி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல் வைக்கணும். இங்கே வச்சா ஒரு நிமிஷம், அங்கே வச்சா தான் ஒரு ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது முஞ்சால் ஆட்டோ. இந்த முஞ்சால் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆல் டைம் ஹை 141 இல்லை 144 145 இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபாலை தான் சந்திச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நம்ம பார்ப்போம். இந்த சேனலில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஹிட் பண்ணிவிட்டு அகைன் என்ன இருக்குது, லாஸ்ட் 2 டேஸாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது கீழே வருது. கீழே வந்துட்டு ஒன்று இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். இந்த லோவில் என்ன ஆகலாம், நமக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இந்த 85 அப்படின்றது உங்களுக்கு இந்த லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஒன்று இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் கூட இன்றைக்கே கூட உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே அப்படியே கூட போகலாம். இது பிரேக் அவுட் ஆகட்டும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க.
இதோட பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையுமே பார்த்து உங்களோட அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம், ஸோ உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். ஸோ எப்போ என்டர் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே, இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரேக் அவுட் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்கிற முடியும். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே. சரி, அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆகும், சில ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அது எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 113 அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட், அதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் VTL, வர்தமான் டெக்ஸ்டைல் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 590. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் இருந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே தான் போயிருக்கு. இங்கே இருந்து அப்படியே மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஒரு ரீட்டெஸ்ட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ எங்கே மறுபடியும் மேலே உடைக்க முடியாமல், இதுக்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து இந்த ஸ்டாக் கீழே ஃபால் ஆகிருக்கு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம். இந்த ட்ரிபிள் பாட்டத்தோட நெக்லைன் வந்து பிரேக் ஆகணும். ஸோ இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஸ்டாக்கு மேலே இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நெக்லைன் இங்கே இருக்குது. ஸோ இந்த நெக்லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள கேண்டில். ஸோ நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சது எல்லாமே நேற்று நைட்டு ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னால் வந்து நைட்டு மார்னிங் வந்து வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா 9:51. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் என்ன இருக்குது, பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்படின்றப்போ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும்போது இங்கே நம்ம நெக்லைன் உடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனை நம்ம வச்சுக்கலாம். ஏன் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தோணலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் டார்கெட்டை கொஞ்சம் முன்னாடியே வச்சுருவேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜோனில் ஒரு கேண்டில் இருக்குது. ஏன் இதை நான் வைக்கல அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு சரி ஒரு 2 புள்ளிகளாவது இருக்கணும். ஒரே ஒரு கோடை மட்டும் வரைஞ்சோம்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு 2 புள்ளிகள் இல்லை 3வது புள்ளிகள் இருந்துச்சுன்னா ஒரு நேர்கோடு வரைகிறதுக்கான கரெக்டான ஒரு பொசிஷன் சொல்லுவோம். அதாவது நான் ட்ரெண்ட் லைனை சொல்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு டார்கெட் வச்சிங்கன்னா அங்கே தான் எப்படி சொல்கிறது, லாட் ஆஃப் டைம் அங்கே தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயும் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துறோம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை ஆர் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 555, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கெம்கான். நான் வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். இந்த வீக்லி ஷார்ட் வச்சா தான் அதோட ஆல் டைம் ஹை, அதாவது இந்த ஸ்டாக்கோட ஓவர் லுக் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த 726 அப்படின்றது கெம்கானோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் பாருங்களேன், நல்ல ஃபாலுங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு கீழேயே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் 160 வரைக்கும் வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத டெய்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. சார் இந்த ஸ்டாக்கெல்லாம் நேற்றே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னால் மதியம் அப்லோட் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த சேனலுக்குள்ளே தான் என்ன ஆகும், ஸோ ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும்
இது வந்து 4th டைம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இது 4th டைம் வந்து இந்த சேனலை ஹிட் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே பாருங்கள், செகண்ட் இது ஹிட் ஆகலை, தேர்டு இது 4th. ஸோ இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை உடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம், இங்கே எடுத்துகிட்டு இங்கே வச்சோம்னா உங்களுக்கு 20% இருக்கும், அவ்வளோ வைக்க முடியாது. அதனால் இதுக்கு மேலே உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு கீழேயே எஸ்எல்லை வச்சுக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 290. ஏன் இதை நம்ம இந்த டார்கெட்டாக இங்கே வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹை எப்பயுமே நம்மளோட ரெகுலராகவே நம்ம அப்படி தான் வைப்போம். ஸோ நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹை என்ன ஆகும், பொதுவாகவே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் என்ன ஆகும், உங்களுக்கு நியர்லேயே இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட்டாக இது ஆக்ட் ஆகலாம். தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 468. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபண்டமெண்டல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்வெலக்ட் எனர்ஜி. ஸ்வெலக்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 12% இது வரைக்கும் மேலே போயிருக்கு. நீங்கள் இதை வந்து உடனே யாரும் அவசரப்பட வேண்டாம். 320 இல்லை 315 வரைக்கும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது பிரேக் அவுட்னு இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு கொஞ்சமாக கரெக்ஷன் ஆனால் பரவாயில்ல, ஒரு 1 or 2% குறைஞ்சி இல்லை ஒரு 5% வரைக்கும் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. திஸ் இஸ் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இங்கே எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது 693. இந்த 693 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். இங்கே எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேம் வந்து உங்களுக்கு ஸ்வெலக்ட் எனர்ஜி. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், ஸோ இந்த ஜோன் என்ன ஆகும், உங்களுக்கு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் 947. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோ, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 947 அப்படின்றது உங்களுக்கு அதை வந்து மதிக்காமல் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ இந்த 1121ங்கிறது செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். தேர்ட் வந்து அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்எம்எஸ் ஃபார்மா. இந்த எஸ்எம்எஸ் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. இதை நான் நேற்று ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்லையும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 4% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், ஸோ க்ளோஸ் மட்டும் வந்தால் பத்தாது. எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே ஒரு கேண்டில் வரணும். ஸோ இது வந்து ஓப்பன் உள்ளே இருக்குது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே ஓப்பன் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும், இதை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். பிரேக் அவுட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும். ஒன்று, எந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ்எம்எஸ் ஃபார்மா அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. 383 அப்படின்றது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் JWL, ஜூபிட்டர் வாகன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ரயில்வே செக்டரில் இருக்க ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நல்ல ஸ்டாக்கு தான்.
ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன், இதோட ஆல் டைம் ஹை 743. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால், ஆரம்பத்தில் நல்ல சரியான ரேலி. இந்த ரேலியை முடிச்சுட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டவுன்ஃபாலும் கொடுத்துருச்சு. எப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மேலே பிரேக், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டில் வாங்கியிருந்துருக்கலாம். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து நேற்றுக்கு தான் நினைக்கிறேன், ஆமாம் நேற்று தான் அந்த சப்போர்ட்லேருந்து இப்போது ஜம்ப் ஆகிருக்கு, ஒரு கேப் அப் ஆகிருக்கு. ஒரு 4% வந்து என்ன இருக்குது இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆனாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10%க்கு மேலே போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்னு எப்போ கன்சிடர் பண்ணுவோம்னா இந்த 350க்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கு கீழே வரணும். கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் ஆகுறதுனால நம்ம எங்கேயும் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதாவது இந்த சேனல் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 3 டைம்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கா. நீங்கள் பாருங்கள் இந்த சேனலில் இருந்து தான் இங்கேருந்து மேலே போச்சு, மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே மேலே போயிட்டு ரிட்டன் வந்தது, இங்கே வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இப்போது மேலே போகுது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஒரு 4-5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நாளை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கூடிய சீக்கிரமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு இந்த வீடியோவிலையும் ஒரு சில ஸ்டாக்குலாம் இருந்துச்சு, அதை நான் மென்ஷன் பண்ண முடியாமையும் போயிடுச்சு. அதனால் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் கொடுத்த சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எல்லாத்தையுமே நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.